ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். 2022 புது வருஷம் பிறந்தாச்சு. இந்த புது வருஷத்துலேயும் எக்கச்சக்கமான புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் ஆக போகுது. அதில் ரியல்மி கிட்ட இருந்து நெக்ஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக லான்ச்சுக்கு வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸ்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ரியல்மி 9 சீரிஸ் எல்லாம். இந்த ரியல்மி 9 சீரிஸில் ப்ரோ வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகிற ரியல்மி 9 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நிறையவே சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் சைட்டில் இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. அப்படி என்னென்ன ஸ்பெக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது, என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டா இந்த ரியல்மி 9 ப்ரோ பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க ரியல்மி 9 ப்ரோ என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரியல்மி 9 ப்ரோ பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ப்ரீவியஸ் ரியல்மி 8 ப்ரோவில் இருந்து ஒரு ஸ்லைட்டர் அப்கிரேடேஷன் ஸ்மார்ட் ஃபோனை தான், ஒரு வேரியண்ட்டாக தான் இந்த ரியல்மி 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி ரியல்மி 9 ப்ரோ ரியல்மி 9 சீரிஸுடைய ஹையர் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போதில்லை. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் இல்லைனா ரியல்மி 9 ப்ரோ மேக்ஸ் அப்படின்ற நேமில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் அந்த மாதிரியும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு ரியல்மி 9 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ரியல்மி 9 ப்ரோ உடைய டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிளியராக தெரியல. எந்த ஒரு லீக்டு இமேஜஸுமே இந்த ரியல்மி 9 சீரிஸை பற்றி இப்போதைக்கு நமக்கு வெளில வரல. அதனால ரியல்மி 9 ப்ரோ டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியல. பட் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட் சைட் கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் இல்லை 5 ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டாக என்ன இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கிளியரா தெரியல. ஸோ அதனால டிசைனை பற்றி ஃபியூச்சரில் தெரிய வந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா ரியல்மி 8 ப்ரோவில் கொடுத்துருந்த மாதிரியே இங்கேயுமே சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் தான் கொடுக்க போகிறாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போதில்லை. அண்ட் இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளே 405 ppi பிக்சல் டென்சிட்டி வேல்யூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரெஃப்ரெஷ் ரேட்டை பற்றி இப்போதைக்கு எக்ஸாக்டாக எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. இதுக்கு முன்னாடி ரியல்மி 8 ப்ரோவில் பார்த்தோம்னா நமக்கு 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ரியல்மி 9 ப்ரோலையாவது 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குமா அப்படின்றது நிறைய பேருடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துகிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டை பற்றின எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் எதுவுமே கிளியராக தெரியல. 120 ஹெர்ட்ஸ் கொடுக்க போறாங்களா இல்ல 90 ஹெர்ட்ஸ் கொடுக்க போறாங்களா இல்ல அதுவுமே இல்லாம ரியல்மி 8 ப்ரோ மாதிரி 60 ஹெர்ட்ஸ் கொடுக்க போறாங்களா அப்படின்றது கிளியரா தெரியல. பட் கண்டிப்பா 120 ஹெர்ட்ஸ் இல்ல 90 ஹெர்ட்ஸ் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனா இப்போதைக்கு ரியல்மி 8 ப்ரோடைய டிஸ்பிளே பத்தி இருந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா இங்கே ரியல்மி 8 ப்ரோவில் இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியல்மி 8 ப்ரோவில் 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh இல்லைனா 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும். கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இங்கே டவுன்கிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரியல்மி 8 ப்ரோவில் 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே 33 வாட்ஸ் இல்லை 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு இன்ஃபர்மேஷனா இருக்கு. பட் ஆனா ஒருவேளை அப்படி ஃபாஸ்ட் சார்ஜிங் டவுன்கிரேட் பண்ணாம 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியோட 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வேற லெவல் பேட்டரி ஃபீச்சரா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். பட் என்ன மாதிரியான பேட்டரி ஃபீச்சர் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் 5000 mAh இல்லைனா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதே சமயம் 30 வாட்ஸ் இல்லைனா 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த வாட்டியுமே ரியல்மி 8 ப்ரோ மாதிரி இங்கே ஸ்னாப்டிராகனுடைய சிப்செட்டோட தான் கொண்டு வர போகிறாங்க. ஸ்னாப்டிராகனில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஸ்னாப்டிராகன் 732Gக்கான ஒரு சிப்செட்டோட இந்த ரியல்மி 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்னாப்டிராகன் 732G இது ஒரு 4G சிப்செட் தான். அப்போ ரியல்மி 8 ப்ரோ 4G ஸ்மார்ட் ஃபோனை தானு கேட்டிங்கன்னா அவன் ரியல்மி 8 ப்ரோ ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயம் ரியல்மி 8 ப்ரோவில் 5G வேரியண்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் 5G வேரியண்ட்டை பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. இந்த 4G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இப்போதைக்கு டீடைல் இருக்கு. அந்த வகையில் இந்த 4G வேரியண்ட்கான ரியல்மி 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்டிராகன் 732Gக்கான இந்த ஒரு சிப்செட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஸ்னாப்டிராகன் 732G ஒரு வெல் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். இவங்களுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கார்டெக்ஸ் A78க்கான பிரைம் கோர் 2.2 GHzக்கான மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட இந்த ஒரு சிப்செட் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சிப்செட் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அந்த வகையில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ்
பர்ஃபார்மன்ஸ் ரியல்மி 9 ப்ரோவில் ஒரு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. அடுத்து கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்மி 8 ப்ரோவில் இருந்து இந்த ரியல்மி 9 ப்ரோவுக்கு எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ண போகிறதில்ல. ரியல் சைடு இங்கேயுமே குவாட் கேமரா செட்டப் இல்லைனா ட்ரிபிள் கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. குவாட் கேமரா செட்டப் கொடுத்தாங்க அப்படின்னா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரி 3 கேமரா இருக்கும். இல்லை ஒருவேளை ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்தாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரை மட்டும் தூக்கிட்டு ட்ரிபிள் கேமரா செட்டப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்மி 8 ப்ரோல இருந்து எந்த ஒரு அப்கிரேடேஷனும் பண்ண போறதில்ல. ஈவன் சென்சார் அப்பேச்சர் வேல்யூல இருந்து எல்லாமே ரியல்மி 8 ப்ரோல இருந்து அதே விஷயங்கள் தான் இங்கேயுமே கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. மேபி கேமரா ஆப்டிமைசேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாம். பட் அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்களா அப்படின்றது கண்டிப்பாக இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண தான் தெரியும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே சமயம் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா இங்கேயுமே ஃப்ரண்ட் சைட் பிரைமரி கேமரா ரியல்மி 8 ப்ரோல கொடுத்த மாதிரி 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் பிரைமரி கேமராவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது கூடவே இன்னொரு சப்போர்ட்டிவ் கேமரா, 2 கேமரா இங்கே ஃப்ரண்ட் சைடு இருக்க போகுது. 2 மெகா பிக்சலுக்கான இன்னொரு சப்போர்ட்டிவ் கேமராவோட இங்கே டியூவல் ரியர் சைட் கேமரா இந்த ரியல்மி 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில் செல்ஃபி கேமரால ஒரு சின்ன சேஞ்சஸ் டியூவல் கேமராவா இந்த ரியல்மி 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. பட் இதில் சப்போர்ட்டிவா இருக்க போகிற அந்த 2 மெகா பிக்சலுக்கான கேமரா எந்த வகையில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் 16 மெகா பிக்சலுக்கான இந்த பிரைமரி செல்ஃபி கேமரா ரியல்மி 8 ப்ரோல இருக்க போகிற அதே கேமரா தான். அதனால கேமரா பெர்ஃபார்மன்ஸ் செல்ஃபி கேமராவும் ரியல்மி 8 ப்ரோ அளவுக்கு தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரியல்மி 9 ப்ரோல இருக்கு. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த ரியல்மி 9 ப்ரோலையும் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்க போகுது. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கும். Android 12 மேலே ரியல்மி UI 3.0 அப்டேட்டட் OSோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் பிரைஸ் செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 6+128GB பேஸ் வேரியன்ட் 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ரியல்மி 9 ப்ரோ இந்த ஜனவரி எண்ட் இல்லைனா பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் ஓவரால் இந்த ரியல்மி 9 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓவரால் ரியல்மி 8 ப்ரோல இருந்து ஒரு ஸ்லைட்டர் அப்கிரேடேஷனாக பர்ஃபார்மன்ஸில் ஒரு சின்ன அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்டில் அப்டேட் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கும். பட் கொடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி கேமரா சென்ட்ரிக்காக அதே ரியல்மி 8 ப்ரோல இருந்து அதே கேமரா செட்டப் தான் இந்த ரியல்மி 9 ப்ரோலையும் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரியல்மி 9 ப்ரோ ரியல்மி 8 ப்ரோல இருந்து ஒரு சின்ன ஸ்லைட்டர் அப்கிரேடேஷன் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது. பெரிய லெவலில் இந்த ரியல்மி 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் ரியல்மி 8 ப்ரோல இருந்து எந்த ஒரு அப்கிரேடேஷனும் இருக்க போகுது கிடையாது. அதே சமயம் இந்த ரியல்மி 9 ப்ரோ ரியல்மியுடைய ஹையர் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது கிடையாது. ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் இல்லைனா ரியல்மி 9 ப்ரோ மேக்ஸ் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இதை விட இன்னும் ஹையர் பிரைசிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட்ஸ் இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஏதாவது அப்டேட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். அந்த ஸ்மார்ட் ஃபோன் அரௌண்ட் 25K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. மற்றபடி இப்போதைக்கு இந்த ரியல்மி 9 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் எல்லாம் ஓகே. பட் பிரைஸ் செக்மெண்ட் மட்டும் 20K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் கம்மியாக ஒரு 18K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் பெட்டரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். மற்றபடி ரியல்மி 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெக்ஸோட 20K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் ஒர்த்தா இருக்குமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.